பாட்டி சாப்பாடு எப்படி இருக்கிறேன் சத்தமா ம் இதை தட்டி எடுங்க பாட்டி. அது என்னென்ன பொந்து தண்ணி கழுவாத. எனக்கு தெரியல. இந்த பக்கம் தான் ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. என்னண்டா வந்தேன் அப்படி கழுவுன தட்டி தான். சரி 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 பிரிச்சு வச்சுட்டுமா? ஒன்னா போட்டுறேன். ஒன்னா போட்டுறேன். கீரை கீரை தயிர் சாதம். சரி ஓகேவா? ரசம் ஊத்துட்டுமா? கீரை கீரை ரசம் சாதம் ரசம் சாதம். கீரை போவாது ஊத்துரு. சரி பாட்டி. ஒன்னாதான் ஊத்த சொல்லுவ நீ, தெரியும் எனக்கு. வேற என்ன பண்றது? எங்ககிட்ட யானும் அதுன்னு தனித்தனியா வாங்குற மாதிரி. யானுன்னு தான் சொல்றியா? எல்லாம் யானமெல்லாம் தட்சிணாமூர்த்தி வீட்டுல மாட்டிக்கிச்சு. யானமெல்லாம் எங்க தட்சிணாமூர்த்தி விட அந்த மதுரை வீட்டுக்கு பக்கத்துல அவன் மகா புள்ள எல்லாத்தையும் காயிலாங்கல்ல கொண்டு போய் போட்டுக்கிறான். உனக்கு யாரும் வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்து கொடுக்கல? யானை அந்த பாட்டின்னு கொடுக்கலையா? அந்த பையன் காயிலாங்கல்ல போட்டான். மகா புள்ள ஆனந்தம் புள்ள அவன் வேலைதான். சரி சரி சாப்பிடு பாட்டி. சரி கிளம்பட்டுமா? இப்படி வச்சுக்கிறேன் பாரு. இல்லை சாப்பிடும் பாட்டி சாப்பிடும். சாப்பிடு சாப்பிடு. கீரை கீரை சாதம் அது. எல்லா கீரையும் கலந்தது அது. நம்ம போடுவோம்ல முளைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எல்லா கீரையும் கலந்த சாதம். சரி அப்போ நீ சாப்பிட்டே நான் கிளம்புறேன். ஏன்னா நான் உங்கள்கிட்ட பேசினா தொல்லை பண்ணுறேன்னுவேன், கோவப்படுத்துறேன்னுவேன். அதனால சரி அப்புறமா வரேன். பாய். போட்டுமா? சாப்பிட்றியா? அப்புறம் சாப்பிட்றியா? உனக்கு முன்னாடியே இருக்குது, உனக்கு முன்னாடியே இருக்குது. அதான் அதான் போட்டோமா? நம்மளே கரோகரம். குழம்பு ஊத்துட்டுமா? சரி கீழே ஊத்து, அதை ஊத்து. சரி சரி நான் ஏன் கீழே ஊத்த போறேன்? ஊத்திட்டேன் பாட்டியா? சரி வரட்டுமா? தண்ணி சின்ன சின்ன பால்டர் 2 வச்சுக்கிறேன். 2 வச்சுக்கிறேன். சரி வரேன் நான். சாப்பிடு. எதை வச்சுக்கிறா? உனக்கு முன்னாடியே தான் வச்சுக்கிறேன். நீ ஏன் கடையில் வாங்குற? கடையில் தான் வாங்குறேன். உனக்கு இல்லை, எல்லாரும் இங்கே மொத்தம் 500 பேருக்கு சாப்பாடு கொடுத்துன்னு வரேன் டெய்லியும். கடையில் வாங்காதமா தண்ணி இல்லாம போய் சூழ்ச்சி மாதிரி வருது. சரி 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 தண்ணி போய் கடையில் வாங்குவாங்க.
அந்த கடையில் தான் வாங்கி குடிச்சுங்கிறாங்க எல்லாரும். சொல்றது என்ன, கடையில போய் வாங்க கூடாது தண்ணி, காலி பாட்டில் கூட வாங்கிக்கலாம். சரி பாட்டி, சரி பாட்டி. என்கிட்டே நிறைய இருக்குது பாட்டில். சரி பாட்டி, சரி பாட்டி. அதுக்கு போய் காசு கொடுத்து வாங்குறேன். சரி பாட்டி. இப்போ நான் எல்லாருக்கும் கொடுக்கணுமே, உன்ன மாதிரி 500 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்குறது அப்ப? யாருன்னா வாங்கி கொடுத்தா எப்படின்னா போய் எனக்கு பிடிக்கல. கடையில் இருக்கிற தண்ணி குழா தண்ணி தான். குழா தண்ணி தான் பிடிச்சிக்குதா? குழா தண்ணி தான் அவங்க விற்கிறது. ஆஹா, சரி சரி பாட்டி. அது ஆர்வ வாட்டர்னு சொன்னாங்க, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணின்னு. எதுவும் கிடையாது, குழா தண்ணி பிடிச்சி வச்சுக்கின்னு விற்கிறாங்க. ஏமாத்துறாங்க அப்ப. சரி சரி சரி, உனக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியல பாரு. அதுக்கு போய் ஊறப்பட்ட காசு கொடுத்துக்கணும், எதுக்கு வேட்டணும்? சரி பாட்டி. பாட்டெல்லாம் கீழே எடுத்து போட்டா கூட யார் வந்து எடுப்பாங்க? இப்போ இந்த பாட்டெல்லாம் பொறிக்கும் போக மாட்டாங்களா வந்து? குப்பைக்காரங்க தான் எப்பனா பெருக்குன்னா அவங்க தான் எடுத்து போகணும். சரி, யாருக்கு நாங்கள் எடுத்து போவோம். சரி பாட்டி, சரி பாட்டி. சரி சாப்பிடு, நான் கிளம்பட்டுமா? வரேன் நான். ரவர் பாட்டில் போய் வாங்கிட்டு வரப்பாரு வேணும்னு. பாட்டில் அது ரவர் ரவர் ரவண்டுக்குது. பெருசு பெருசு வாங்கி இருந்தாலும் தூக்க முடியலன்ற. பெருசு அளவுக்கு மீறி பெருசு இருக்கக்கூடாதுப்பா. திட்டம் இல்லை பாட்டில் வாங்கறதுக்கு. நான் காட்டுறேன் பாரு, அந்த மாதிரி சைஸ்ல வாங்கணும். சரி, அந்த பாட்டில் எடுத்துக்காமே, கையில் எடுத்து அந்த பாட்டில் எடுத்துக்காமே. இது வரேன், இது உள்ளது. அளவுக்கு மீறி பெரிய பாட்டிலும் வேணாம், அளவுக்கு மீறி ஓட்டு குழந்தைங்க தண்ணி குடிக்கிற பாட்டிலும் வேணாம். கீழே தான் போடணும். அதுக்கு எதுக்கு தைக்கிறது பாரு. சரி, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் பாரு, கையில பிடிச்சி பாரு. இல்ல தெரியுது, எனக்கு தெரியுமே தெரியுமே. இந்த மாதிரி பாட்டில் இருந்தா 4 பாட்டில் கூட வாங்கிட்டு வா. சரி சரி, வாங்கிட்டு வரேன். இது தூக்க முடியாத பாட்டில்லாம் வேணாம். சரி பாட்டி, சரி பாட்டி, வாங்கிட்டு வரேன். தண்ணி கீழே ஊத்திக்கும்பா. சரி பாட்டி, நீ சொல்றது புரியுது எனக்கு. இப்ப தூக்க முடியாத பாட்டில் வாங்கினா தண்ணி கீழே ஊத்திக்கும். சரி சரி சரி, நாளையிலேருந்து 1 லிட்டரே வாங்கிட்டு வரேன். பெரிய பாட்டில் வேணாம், எடுக்க சொல்ல தண்ணி கீழே ஊத்திக்கும். சரி பாட்டி, சரி பாட்டி. உனக்கு மட்டும் தான் ஸ்பெஷலாக வாங்கிட்டு வரணும் அப்படின்னா. நான் சொன்னேன் அந்த மாதிரி பாட்டில் வாங்கப்பா. சரி, வாங்கிட்டு வரேன். பெரிய பாட்டிலே வேணாம். சரி பாட்டி, சரி பாட்டி. நான் தான் தூக்க முடியல பாட்டில்ன்றேன். சரி, அதுக்கு தான் குட்டி பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சின்னதும் வேணாம், பெரிய பாட்டிலும் வேணாம். நடுவில் காட்டுன்னு அந்த சைஸ் இருந்தா போதும். நடுவில் கட்டு வாங்கிட்டு வரேன். அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. ரவ பாட்டில் வாங்கினாலும் கீழே தான் போடணும். சரி பாட்டி. இந்த பாட்டில் பிரயோஜனப்படாது. அது போய் நான் என்ன பண்றது? சரி, பிரயோஜனப்படாது பாய்து. சரி பாட்டி, சரி சாப்பிடு, டைம் ஆயிடுச்சு பாரு, சாப்பாடு டைம் ஆயிடுச்சு பாரு. பண்றதெல்லாம் நீ ஏடா பாடமா பண்ற, பிடிக்காதுதான் வேணும்னு இப்படிலாம் பண்ற. நான் உன்னை வேணும்னே பண்றாங்க. பின்ன என்னத்துக்கு நீ சோத்த காட்டினாந்து காட்டிக்கின்னு ரவ பாட்டில் வேற காட்டுறத பார்த்தா வேதனையாகுது. இப்போ 1 லிட்டர் பாட்டில் வாங்கி வரட்டுமா? நான் தான் சொல்றேன்னு இந்த கீழே பாட்டில் இப்போ இது நிறைய தண்ணி பிடிச்சா 2 பாட்டில் தண்ணி வருது. ஆமா, இப்போ இந்த பாட்டிலில் பிடிச்சின்னு வந்து கூட. சரி, முந்தா நேற்று இந்த பாட்டில் தானே எடுத்துன்னு வந்தேன். அதுக்கு நீ இந்த பாட்டில் ஏன்டா பிடிச்சின்னு வரேன்னு கேட்டல நீ? இல்லை, ஒரு பாட்டில் பெருசா வாங்கிட்டா அந்த நேரம். இது நேரம் சின்ன சின்ன பாட்டில். இது பெருசு, நீ காமிக்கிறது 2 லிட்டர் பாட்டில் பெருசு. அது கூட இன்னும் சின்னதாக நடுத்தரமாக காமிச்சு, அது கூட அது பிடிச்சின்னு வர தண்ணி. இது ரொம்ப பெருசு, தூக்க முடியாது உன்னால. அது பிடிச்சின்னு வாப்பா, நான் அதில் கூட நான் ஊற்றி வச்சுக்குவேன். கேவியே, ஆனால் நிற்கிற பாரு. ஏன் கொஞ்சம் அதிகமாக வரணுன்ட்டு வரணும். அதுவும் வேணான்ற, இதுவும் வேணான்ற, இதுவும் வேணான்ற, அதுவும் வேணுன்ற. என்னதான் உன்னை பண்றது? இந்த பாட்டிலில் பிடிச்சின்னு வா, கொஞ்சம் அதிகமாக கூட இருக்கும். வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவேன்? இப்பதான் தூக்க முடியல அப்படி இப்படின்னா என்னவோ போ உண்டு கதை. பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிறேன்ப்பா. சரி, சாப்பிடு, டைம் ஆயிடுச்சு பாரு, டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு டைம், சாப்பிடு. ரவ பாட்டில் கீழே போடணும். இதை நான் வைக்க முடியாது, கீழே தான் போட்டு போடணும். எதுக்கு குப்பை வர்றவங்க தான் அதை வாரி போடணும். சரி, எத்தனை வர போய்க்கிறான் தண்ணி? அந்த டேங்க்ல வருதாமே, ராஜா கடை டேங்க்லயே இருக்குது தண்ணி. போராண்ட கூட போட்டாங்க. அவங்க காசு தண்ணிக்கு ஏன் சும்மா பிடிச்சின்னு போறேன்னு கேட்குறாங்களே.
இதை திறக்க முடியல. பாட்டிலாம் பாட்டில் இந்தாப்பா, அந்த மாதிரி பாட்டில் வாங்காத, திறக்க முடியல. திறக்க முடியல. இந்த பாட்டிலே வாங்காத. அவர் பாட்டில் தண்ணியே இல்லா கட்டி கூட கவலை இல்லை. இந்த பாட்டில் வேணாம். சரி, என்ன ஆட்டி வைக்காத. நான் உன்னை எதுவுமே பண்ணல. உன்கிட்ட வந்து எதனா பேசணும் சொல்றேன். இந்த பாட்டில் திறக்க முடியல. ரவர் பாட்டில் நீ கேட்க மாட்டேன். சரி, 2 பாட்டிலும் திறந்துட்டேன் பாரு, மூடி. நீ காசு கொடுக்கணும்னா சும்மா கூட கொடுத்துட்டு போ. உங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இந்த பாட்டில்லாம் வாங்காத, பிடிக்கல. ரவர்னா திறக்க முடியுதா? திறந்துட்டேன் பாரு. நீ காசு ஒன்னா அவங்க கிட்ட சும்மா கூட கூட நானா வானான்ற. சரி, ஐயோ, திருவிக்கினே இருக்குது. குடி இப்படி திறந்துட்டேன். நீ தான் உனக்கு திரும்ப தெரியல. திருவிக்கினே இருக்குது. அட போப்பா, எங்கன்னா எட்டு கட்டாச்சிட்டு போங்கப்பா. நீங்க இந்தா மசாலா வதக்கிறீங்க. இந்தா பெரிய பாட்டில் தண்ணி எத்தனை வந்துட்டேன். இந்தா இதுவும் திறந்துட்டேன். சரி, கிளம்புறேன் நான். பாய். சரி. இந்த பாட்டில் நான் கீழே தான் போடணும். குடிச்சிட்டு கீழே போட்டுரு. யாருன்னா வந்து எடுத்து போயிடுவாங்க, குப்பை பொறுக்கிறவங்க. அப்படித்தான் போடணும். குப்பை பொறுக்கிறவங்க வந்து எடுக்கிறாங்களா? டெய்லி எடுக்கிறாங்களா? வாரின் போறாங்க. வாரின் போறாங்களா? சரி 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 சரி. எனக்கு இந்த பாட்டில் பிடிக்காது. பிடிக்காதா? சரி. ரவர் ரவன் குழந்தைங்க தண்ணி குடிக்கிற பாட்டில். இதுக்கு மேலே வாங்கினா அந்த மாதிரி பெரிய கேனா வாங்க, இல்லைன்னா விட்டுரு. பெரிய கேனா? முந்தானத்து பெரிய கேன் வாங்கி வந்ததுக்கு தான் ஏன்டா வாங்குறேன்னு கேட்டேன். இன்னைக்கு சின்ன கேன் சரி எடுத்தும் போ. சாப்பிடு, ஃபர்ஸ்ட் சாப்பிடு. டைம் ஆயிடுச்சு பாரு, சாப்பாடு டைம். பேசின்னு இருந்தால் நேரம் தான் போகும். மண்ணு மண்ணாக்குது. தண்ணிக்கு தான் டிமாண்ட் ஆகுதுப்பா. தண்ணிக்கு டிமாண்ட் ஆகுதா? புச்சினோட சொல்லட்டே, போய் புச்சினோட சொல்றேன். ஒரு வாட்டர் கேன் மட்டும் கூட வச்சுக்கிறேன், அது மட்டும் கூட. இப்போ அதுல கழுவிக்கோ, இருக்கத்தை போட்டு கழுவிக்கோ. மீதி போய் தண்ணி எடுத்துன்னு வருவான். ஐயோ, ஊத்திட்டா அவன் மேலே. டெய்லி ஒருத்தர் மேல தண்ணி ஊத்தினுக்கிறேன். ஊத்திட்டாங்களா? விடு, பாக்கல பாட்டி, தெரியாது. அதுக்கு வேணாம் வேணாம், அந்த ஒரு வாட்டர் கேன் இதுதான் பண்றேன். எல்லாத்துலயும் முடிச்சுட்டு வந்துருப்பா. எல்லாத்துலயுமா? சின்ன சின்ன பாட்டில் கூட 4-5 பாட்டில் கிடைக்கும். உங்ககிட்ட வந்து சாப்பாடு எடுத்துன்னு வந்தா 10 வேலை வாங்குற பாரு. நீ எப்ப வந்தாலும் யாரையும் வேலை வாங்கல. விதி விளையாடுது. விதி விளையாடுதா? யாரையும் வேலை வாங்கல. ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னடா அந்த பாட்டியை போய் தொந்தரவு பண்றேன்றாங்க. இல்ல இல்ல, விதியினுடைய சோதனை சொன்னான் ஜோசிகாரன். ஜோசிகாரனா? எப்ப போய் ஜோசியம் கேட்டனியா? நான் வந்து புதுசுல கேட்டேன். எப்ப வந்த நீங்க? வந்து மார்க்கெட்ல மது வட்டாத்துக்குன்னா வந்துட்டுப்பா. அப்படியா? சரி சரி. விதியோட சோதனை. சாப்பாடு போட்டுமா? தட்டு கழுவிட்டியா? போட்டுட்டுமா? இந்த மாதிரி கிட்ட என்ன காரணம்னு கேட்டேன். விதியினுடைய சோதனை அப்படின்னா தட்டுல போட்டுறா. அந்த பையன் இன்னும் தண்ணி எடுத்துன்னு இப்பதானே போய்க்கிறான். தண்ணி பிடிக்கணும்ல, 10 பாட்டில் பிடிக்கணும்ல. எங்கன்னா போய் உட்காந்துட போறான். அதெல்லாம் உட்கார மாட்டான், நல்ல பையன். பிரிச்சுங்கிறேன், சாம்பார் பிரிச்சுங்கிறேன். உனக்கு தான் எல்லாத்தையும் அதுலயே ஊத்திடு. எல்லாத்தையும் அதுலயே ஊத்திடுறேன். இதுலயே ஊத்திட்டேன் எல்லாத்தையும். கிண்ண மாதிரி இல்லாத போச்சு. தின்னையா? கிண்ண மாதிரியே இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். நாளைக்கு எத்தனை வட்டமா கிண்ணம்? அதான் கொஞ்சம் பெருசா இருந்தா சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். சரி, நாளைக்கு கிண்ணம் எத்தனை வர? ரவோண்டி கிண்ணமா இருந்தாக்கா சாப்பிடுறதுக்கு வழி இருக்காது. கொஞ்சம் பெரிய கிண்ணமா எத்தனை வட்டமா? சரி, எத்தனை வர?
அது மாதிரி இருந்தால் சாப்பிட்றதுக்கு வழி. சரி பாட்டி, நாளைக்கு எத்தனை வரேன். உங்கள்கிட்ட தான் எது எத்தனை வந்தாலும் வேணான்ற. கட்டில் எத்தனை வந்தால் திருப்பி எடுத்துன்னு போயிட்டேன். கிளாஸ்க்கு கொடுத்தேன் வேணான்ட்டேன். அதெல்லாம் இங்கே மைதானத்தில் செட் ஆகாதுப்பா. சரி. ஏன்னா ஜனங்க உட்கார விடாதுங்க. அமகலம் பண்ணும். அமகலம் பண்ணுறாங்களா? கிண்ணம் பத்திரமா பார்த்துப்பியா? கிண்ணம் கொடுத்தா பத்திரமா பார்த்துப்பியா? அது என்ன விலைக்கு வாங்குனீங்க? அது வாங்குவேன் 200 ரூபாய் 250 ரூபான்னு வாங்குவேன். அது கொடுத்தா பத்திரமா பார்த்துப்பியா? நான் பை உள்ள வைப்பேன். சாப்பிட்டுட்டு என்ன பை உள்ள வைப்பேன், இந்த மூட்டை உள்ள வைப்பேன். அது மாதிரி வச்சா யார் எட்டுக்கு போறாங்க? பூக்காரங்க தான் இங்க அலையுது, வேற யாரும் இல்லை. யாரு பூக்காரங்களா? பூக்காரங்க தான் இந்த இடத்துல அலைவாங்க, வேற யாரும் கிடையாது. இந்த வாட்டர் கேன்லாம் பொறி கொடுத்துரு, எத்தும் போயிட்டோம். அவங்க குப்பைக்காரங்க வந்தா சின்ன சின்னதாக இது அதெல்லாம் நானா எத்தும் போட்ட வானான்றேன். எத்தும் போட்டோம் ஐயா, நான் என்ன பண்ண போறேன்? சின்ன சின்ன பாட்டில் போய் பாட்டிலுக்கே வேலை இல்லை. சரி சாப்பிடு, தண்ணி எத்தனை வந்துனுக்குறான். டைம் ஆயிடுச்சுல்ல, பசி நேரம் ஆயிடுச்சுல்ல, மணி ஆகுது, 2 மணி ஆகுது. வரட்டும்பா, தண்ணி வரட்டும்பா. தண்ணியே இல்லை சுத்தமா. எத்தனை வரான் அந்த டேங்க்ல வருது, புடிச்சு நிற்கிறான். நைட்ல பனி அதிகமா இருக்குமே, எப்படி தூங்குறா? நான் எங்க ராவுலாம் உக்காந்தாங்கிறேன். ஏன் தூங்குறது இல்லையா? எப்பதான் தூங்குறா? நான் எங்க உக்காந்தாங்கிறேன் ராவுலான்ட்டு. சரி பாட்டி, நீ எப்பதான் தூங்குறன்னு கேட்டேன். காலையில தூங்குறியா? காலையில தூங்குறியா? இல்ல உக்காந்தாங்கிறோம் ராவும் பகலும். படிக்கவே இடம் இல்லை. சரி, நான் உன் பேர மாதிரி சொல்றேன், உனக்கு கேக்குறியா? உன்னை எங்கன்னா ஒரு முதியோர் இல்லத்துல இட்டுன்னு போய் விட்டோமா? வேணாம்பா, அங்கெல்லாம் போலீஸ் அதிகம், எனக்கு பிடிக்காது. வேணாம்பா. சரி வேணாண்ணா விடு. போலீஸுங்க அதிகம். போலீஸ் வந்து என்ன பண்ண போறாங்க? ஐயோ, பசங்க அமகலம் பண்ணுவானுங்க. ஆம்பளைங்க தான் எல்லாமே பசங்க மாதிரி காட்டுறாங்க. நம்மளுக்கு அது லாய்ப்படாது. சரி, இப்படியே தூங்காமலே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் அந்த மாதிரி எனக்கு கதை. தூக்கம் கூட வரல, பட்டா கூட தூக்கம் வரமாட்டேங்குதுப்பா. வரமாட்டேங்குதா? சரி சரி. என்ன பண்றது போ. 95 வயசு ஆகுமா உனக்கு? 95 வயசு ஆகுமா? வயசே கிடையாது எனக்கு. நான் வந்து கன்னி பொண்ணோம். யார் சொல்றது? இந்த சாமியே வந்து சொல்லிச்சு. என்ன எனக்கு சூனி வச்சானா, அவன் இட்டு போயிருந்தான் பேசூர் வந்தாசிக்கிட்ட. பேசூர் மடம் அவன் வீடு. என்கிட்ட தகாரி நல்லா வேலை செய்து விட்டுருன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டான் அவன் அண்ணங்கிட்ட. அந்த ராஜேந்திர அவங்க அம்மா மேடம் மெரல் வரும். இவன் என்ன பண்ணா, முருகனுடைய சக்கரத்து போட்டு உட்கார வச்சுக்கிட்டு சுடுகாட்டு மண்ணை கொடுத்து வாக்கு வாங்கிக்கணும். குடும்பத்தை கட்டி காக்கணும்னு வாக்கு வாங்கிக்கணும். யார் உங்ககிட்டயா? சாமி வர வச்சு. சாமி வர வச்சு அது மாதிரி பண்ணிட்டான். அதுல இருந்து தான் இப்படி அலையிறான். ஐயோ, எத்தனை வரான் தண்ணி? எத்தனை வரான்? எங்க அப்பனுக்கும் ஒன்றும் தெரியாது, எங்க அண்ணனுக்கும் ஒன்றும் தெரியாது. இப்போ உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சாங்களா? சின்ன வயசுல இட்டுன்னு வந்து உக்கார வச்சுட்டாங்கப்பா. ஐயோ, அப்பெல்லாம் நான் மேஜர் ஆகல. மேஜர் ஆகல? சின்ன பொண்ணா இருக்கிற விளையாடிக்கிட்டு. ஐயோ, உங்க வீட்டுக்காரெல்லாம் எங்க இருக்கிறாரு? அப்படின்னா நான் தான் சொன்னேன், நான் சுந்தரமூர்த்தி பையன் சொன்னேன். அவன் தான். ஐயாப்பா, வீட்டுக்காரன்னு சொல்லல, சுந்தரமூர்த்தி பையன் கேள்வியா? ஆனா நீ செம குசும்பு கேள்விடிய. இல்ல, அதே பழக்காய் போச்சு கூட்டு. சுந்தரமூர்த்தி பையன் அதே மாதிரி பழக்காய் போச்சு. பழக்காய் போச்சு. அதாவது தண்ணி எத்தனை வந்துடா பாரு. ஏய் குடுறா தண்ணி பாக்கு. இந்த பக்கம் குடுறா, இந்த பக்கம் குடுறா பாட்டிக்கு. ஏய் கீழே போயிட்டா, அதால கணம் தூக்க முடியாது. பழக்காயிடுச்சுப்பா. அப்படியா? அப்புறம் என்னதான் ஆச்சு? நான் வேணும்னு கூப்பிடல, பழக்காய் போயிடுச்சு. சரி சரி, அப்புறம் என்னதான் ஆச்சு? அதுக்கப்புறம் உன்னை யாரும் கண்டுக்கல? அதான் என் சித்தாத்தக்காரி தான் அந்த மதுரை வீட்டாண்ட உக்காந்துங்கிறோம். அந்த புண்ணு மாட்டாண்ட உக்காந்துல என் சித்தாத்தக்காரி தான் எனக்கு சூனி வச்சானா. அவளுக்கு அண்ணங்காரனா இப்படிலாம் பண்ணுது.
யாரும் ஒண்ணும் இல்ல அவனே தான் சொல்றான்னு. ஆனா உன் மேல சாமி வந்து சொல்லிச்சா நீ கன்னி பொண்ணு உனக்கு வயசே கிடையாதுன்னு சாமி வந்து எம்எல்ஏ வரல. எனக்கு சூனியம் வச்சானே ராஜேந்திர அவங்க அம்மா அவங்க பேர்ல வந்துட்டு வந்து என்ன சொல்லிச்சு சாமி? குடும்பத்தை கட்டி காக்கணும்னு சொன்னான். உன்னையா? குடும்பம்னா எனக்கா தெரியும். சுடுகாட்டு மண்ணை குடிச்சு வாக்கு வாங்கிட்டான். சரி 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 பாட்டி. சரி நீ சாப்பிட்றியா? அப்போ நான் கிளம்பட்டுமா? என்ன போதும் நான் பேசுனது. அப்புறம் அதிகமாக பேசுனா நீ வேற என்ன ரோதனை கொடுக்குறேன்னு. சாப்பிடு, நிம்மதியாக சாப்பிடு. எங்கள் ஊருக்கு போனாக்கிட்ட ரோஸு வட்டாம்பாலாம் இருப்பாங்க. என்ன ஊர் உங்கள் ஊரா? விரிஞ்சிபுரம், வேலூர் கர்நாடகா. வேலூர் கர்நாடகா. ரோஸு விரிஞ்சிபுரம் அந்த வட்டாம்பாயில் அவங்க தங்கச்சி தான் ரோஸு. ரோஸு இருப்பாங்களா இப்போ அவங்களாம்? அங்கே இருப்பாங்க யாருமே. சரி உன்னை சொன்னா தெரியுமா உங்களுக்கு சாவித்திரி பாட்டி தெரியுமா? ஏன் அந்த காலத்துலேருந்தே பழக்கம் தான் அவங்க. சரி சரி சாப்பிடு சாப்பிடு, டைம் ஆயிடுச்சு பாரு, சாப்பிடு. அந்த காலத்துலேருந்தே பழக்கம் தான். சரி சரி சரி. வீடு இல்லாமல் அப்படியே இருக்குது அங்கே அங்கேயும். சரி சரி பாட்டி. அதெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் ஆகல. ஒன்றும் மிஸ்டேக் ஆகலையா? சரி பாட்டி. எல்லாருக்குமே இருக்குது. சரி பாட்டி. எதுவும் வீணாகல. சரி பாட்டி. இப்போ நீ போனா கூட வீட்டில் வாழலாம். நான் எங்கள் அண்ணன் வீட்டு எங்கள் அண்ணன் தான் இருக்குது வீடு. அவன் 3 கடை வாடகை விட்டுக்கிறான். மன்னங்கிறாராப்பா? ராஜகோபால். இந்த பங்காடு நல்லா உட்காந்துங்கிறான் பாரு ராஜகோபால். சரி 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 பாட்டி கிளம்புற. நீ சாப்பிடு சீக்கிரம். தண்ணிலாம் வந்துச்சு பாரு, பூரா எத்தனை வந்துட்டான் அவன். சரி சாப்பிடலையா இன்னும் நீ மணி நேரம்? யாரும் எத்தனை தரலையா? எனக்கு உடம்பு சரியில்லை. இல்லை சாப்பாடு இது வரைக்கும் யாரும் எத்தனை தரலையா? ஒன்றும் தெரியலப்பா, நினைப்பு இருக்குல்ல. சரி சரி நினைப்பு வர மாட்டேங்குது. சரி சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அதான் 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 தட்டு கீழே வை. சூடாக நல்லா இருக்கும். ஐஸ் ஆட்டுங்குது. காலையிலேருந்து எத்தனை வரல நான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசி ஆள் தான் நீ. சரி சாப்பிடு பாட்டி, கிளம்பட்டுமா? நீ சாப்பிட்டுக்கோ. பாய். அதுவே ஐஸ் ஆட்டுங்குதுன்ற. காசு ஒருத்தங்க எத்தனை வராங்க பாரு, 10 ரூபாய் கொடுக்குறாங்க பாரு. வேணா ஏதா அப்படியா? காசு பாட்டி காசு 10 ரூபா. ஏன் கை கழுவுற சாப்பிடும் போது? சாப்பிடல. 10 ரூபாயா? 10 ரூபாய் தான். எவ்வளோ? 100 ரூபாய் வேணுமா? அவ்வளோ காசு அவங்க கிட்ட ஏது. சரி வரேன் நான். சாப்பாடு எடுத்து வந்துக்கிறேன். வாங்கிக்கோ. கழுவிட்டியா? சரி உரமா உட்கார. டே மேலே வந்துட போகுது. உரமாக தான் போயிட்டான். கிட்டுமா? நம்மள யாரு கருவுகிறான். தேங்காய் சாதம் 1, ரச சாதம் 1 ஒன்னாவே போட்டோமா? ஏதோ புலம்பினேங்கிற வரும்போது கேட்டேன். எனக்கு வழி தெரியலப்பா, எங்க போறதுக்கு. அதுக்கு தான் இங்க உட்காந்துங்கிறான். நான் தான் இட்டும் போறதுனால கேட்க மாட்டேன்றா. வேணா வேணா, எந்த இடமும் எனக்கு செட் ஆகல. இந்த இடம் தான் செட் ஆகுதா? அதுதான் எங்கன்னா இட்டும் போறதுனால கேட்க மாட்டேன்றேன். என்ன இடம் செட் ஆகலப்பா. நான் செட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல இடம் இட்டு மாட்டோமா? எந்த இடமும் வேணாம்பா, இங்கே உட்காந்துட்டு போறேன்பா. மழை வந்தா கூட நான் என்ன பண்ணிட்டேன், அது பாட்டிக்கு அங்கே நான் போட்டேன் தண்ணி நஞ்சா கூட. அதை பற்றி நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வழி தெரியாத அலைய முடியாது இருக்குது. அங்கே நீ என்னை இட்டுமே ஒரு நல்ல பாதுகாப்பான இடத்துல விடுறானா நான் இட்டுமே விடுவேன். வேணாப்பா, அந்த மெட்டு மேலே ஒன்றா படிக்க சொன்னால் படிப்பேன். எந்த ஃபைனான்ஸ் கடை மெட்டு மேலே. எந்த ஃபைனான்ஸ் கடை? அந்த மட்டு உள்ள போகணும், ஃபைனான்ஸ் கடை. அது உள்ளதான் இடங்குது, அங்கே படித்தா படிக்கலாம். எந்த தெருவில்? எந்த தெரு சொல்லு. அது அந்த அம்ச மாடம்.
அந்த பொம்பளை விட மாட்டேன்றான். எந்த இடமே சொல்ல மாட்டேன்ற. அம்ட்ட மாடம் எங்க இருக்கு? இந்த இங்கே தான் இருக்குது, இறக்கத்துல. அது போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட. ஆமா, அங்க அங்க போலீஸ் ஸ்டேஷன் அண்ட. அது அந்த பக்கம் தான் வழி. அந்த கேட்டுக்கு அது தந்தா மேலே போகலாம். அந்த அம்ட்ட மரத்து உள்ள போனா மின்சைடுல படியெல்லாம் இருக்குது. அங்க போனா மேல கூட எங்கன்னா ஓரமா படுத்துங்கலாம். மழை வந்தா கூட நனையாது. அந்த மாதிரி இடத்துக்கிட்டு போற போலாமா? இங்க கிட்ட பாப்பா இன்னர்ஸ் கடை. அதான் அந்த மாதிரி இடத்துக்கு போறியா? போலாமா? இப்ப வானா? எப்ப? அவங்க விடுறாங்களா இல்லையான்னா அதுவும் தெரியல. வேற என்ன இப்படி உயிரை வராத போ. நான் நஞ்சா கூட நஞ்சி கஷ்டப்படுவியா? போ. கஷ்டப்படுவியா? நஞ்சா கூட நஞ்சி போய் போகுது. வழி வாய்க்கால் தெரியாது, அழி வைக்க நீ அழியிற. சரி, வழி வாய்க்கால் தெரியாதுன்னு சொல்றேன். சரி, நீ சாப்பிடுமா. ஏமா நீ சாப்பிடுமா. உனக்கு நல்லதே நினைக்கக்கூடாது, நல்லது செய்யக்கூடாதுமா. நீ அப்படிதான் திட்டுவ. எங்க போனாலும் சொல்றேன். நான் தான் அந்த கிட்ட எனக்கு எந்த இடமும் வேணாம். அவங்க கிட்ட கேட்டுன்னு வரேன். வேணாம், நான் தான் பட்ட அவஸ்தை சொல்ல முடியாத அவஸ்தை இம்மானாலு. அப்படியா? பின்னா அதுக்கு தான் வேணாம், எனக்கு வழி தெரியல. சரி சரி சரி. அவனு இட்டு போய் எங்கன்னா விட்டு போடுறானுங்க. அப்படியா? அதனாலதான் பயப்படுறேன். பின்ன சரி சரி சரி. மழை வர மாதிரி இருக்குது, அதனால வந்தா வந்து போய் பாரு என்ன கட்டியா என்ன போகுது. சரி சாப்பிடு. தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போகணும். தட்சிணாமூர்த்தி வீட்டு தெரியாது, மதுரை வீட்டு பக்கத்துல. அவங்க வீட்டுக்கு போனா அங்க இருக்கலாம். தட்சிணாமூர்த்தி யாருன்னு எனக்கு தெரியாது. மதுரைக்கு தெரியும். மதுரை யாரு? மதுரைக்கு தெரியும். பூ கடை உள்ள வச்சுங்க. மதுரை பாபு சக்கரு. சரி, நான் கேக்குறேன், போய் விசாரிக்கிறேன். அவன் வந்து இருந்துக்கோன்னு சொன்னா வாசல் ரூம் திறந்து விட்டா நான் எங்கன்னா ஒரு பக்கம் உக்காந்துட்டு வருவேன். சரி, நான் போய் விசாரிக்கிறேன். ஜோதி மார்க்கெட்லயா? பூ மார்க்கெட்லயா? அந்த அட்டைக்கார சந்தை பக்கம் போகணும்பா. அட்டைக்கார சந்தை இல்ல, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு. நீ திருவண்ணாமலையில தானே சொல்ற? இங்கதானே? இந்த ஊர் தான். சரி சரி சரி. அவன் தட்சிணாமூர்த்தி வீடுன்னா அவன் சொந்தக்காரன். எனக்கு வந்தானா அவன் தம்பிக்காரன். அவன் வீட்டுக்காரோட தம்பிக்காரு. அவன் கூட பிறந்தவன். கூட பிறந்தவரு. அவனுக்கு சொந்த வீடு தான், அது வாடகை இல்ல. அங்க போனா வாசல் ரூம் ஒண்ணுக்குது. அவன் பொட்டிலாம் கூட உள்ள இருந்தும் போட்டோம். அவன் வண்டி ஸ்கூட்டர்லாம் கூட உள்ள இருந்தும் போட்டோம். நான் எங்கன்னா ஒரு பக்கமா கூட உக்காந்துட்டு வருவேன்றேன். சரி, நான் கேக்குறேன், போய் கேக்குறேன். நான் அட்டைக்கார சந்துனா எனக்கு தெரியல. எனக்கு நீ சொல்ற அட்ரஸ். பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்க சந்து போகுதுப்பா. எல்ஜிஜிஎஸ் நகர். எல்ஜிஜிஎஸ் நகர் பஸ் ஸ்டாண்ட் எதிரில் எல்ஜிஜிஎஸ் நகர். மாரியம்மா கோயில் இருக்குதே என்ன, அங்க சரோஜா பூ கடை வச்சுங்குது. அந்த பொம்பளையும் சொந்த காசு தான். எந்த தெருவுலன்னு சொல்லுமா? எந்த தெருவுல? அட்டைக்கார சந்து பக்கத்துல நேர் ரோடா போகணும். அந்த லைட்லாம் வச்சுக்கிறாங்க பாரு, பைனஸ் கடையெல்லாம் கிட்ட. நீ சொல்றது எனக்கு சரி, நான் விசாரிக்கிறேன். அந்த இது வந்து பனிக்குள்ளா தான். எனக்கு குள்ளாலாம் வேணாம், எனக்கு வேணாம். எதுவும் அதெல்லாம் எனக்கு வேணாம், தேவையில்லாத கதை. எனக்கு இந்த மாதிரி ஆடிலாம் எனக்கு வேணாம். பனி வேணாம்மா, வேணாம். ஏதோ சாப்பிட்ற பொருள். சரி போ, சாப்பிடு. சரி சாப்பிடு. காசு 10 ரூபாய் வேணுமா டீக்கு? அது யாருக்கிட்ட நான் குடிச்சிட்டு போய் எப்படின்னா போகலாம். எனக்கு பிடிக்காது. பனியில இருக்கிறேன்னு அது எனக்கு தெரியும். அது பனியா என்னன்னா வந்தும் போகுது. இந்த 10 ரூபாய் டீ வாங்கி சாப்பிடு. வச்சுக்கம்பா. டீ வாங்கி சாப்பிடு. என்ன? டீ வாங்கி சாப்பிடு. சாப்பாடு சாப்பிடு நீ. சரி சரி. டைம் ஆயிடுச்சுல்ல, 2 மணி ஆயிடுச்சு. சாப்பாடு ரசம் தேங்காய் சாதம் சாப்பிடு. எல்லாரையும் கோபமா பேசினா யார் ஒண்ணு வச்சுப்பாங்க? யாருக்கிட்டயும் நான் அது மாதிரி பேசல. நான் அழுது நினைக்க சொல்ல பயமாகுது. அந்த நேரம் அப்படிலாம் அழுதிங்க அண்ணா. அது நினைக்க சொல்ல பயமாகுது. வேற ஒன்றும் இல்லை, ஒரு இடமா இல்லை. நான் அழுதிட்டு சரி, நான் விசாரிக்கிறேன். உனக்கு யார் தெரிஞ்சவங்க, உங்க வீட்டுக்காரோட தம்பி யாரு என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். அதான் மதுரை இருக்குதா, அவன் வீட்டுக்கு பக்கத்திலே இருக்குது. அவன் தட்சிணாமூர்த்தி வீடு. மதுரை யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். பூக்கடை மதுரை. சங்கர் தெரியாதா? பாபு தெரியாதா? அந்த பாரிஸ்டர் பங்களாவில் பச்சுங்க வந்துட்டு வருமே பாபு, அது தெரியாதா? தெரியாது பாட்டியா. தெரிஞ்சுன்னா இன்னும் பாபா இம்மாங்கால மதுரை தெரியலன்ட்டு என்ன கேள்வி கேட்குற? தெரியாது. நீ சொல்ற பேர் பிள்ளைங்க தான் அவங்க 2 பேரும். மதுரை பிள்ளைங்க தானா?
சரி வேற சாப்பிடு. யாரும் இல்ல. ஆ. அது சங்கரிக்கு கல்யாணம் ஆகி போய் பொண்டாட்டி பசங்க இருக்குது 2 பசங்க அதுக்கு. ம் அவங்க வீட்டுல கூட நட்டிலாம் உள்சைட்ல இஞ்சி போய்க்குது. சரி நீ சாப்பிடு. எந்த தெருவுன்னு நீ சொன்னா கூட அடையாளம் கண்டுபிடிப்பேன். சரி சாப்பிடு. தட்டிக்குது கே சாப்பிடு. காசு 10 ரூபா வச்சுக்கோன்னா டீ வாங்கி சாப்பிட்றதுக்கு அப்புறமா. சரி சரி வரேன் நான். என்ன கிளம்பட்டுமா? பாய். வாடா போலாம் வா. தண்ணி பிடிச்சாந்து கூட கிளம்பும் போது பத்தியா ஒரே ஒரு பாட்டில் தண்ணி. நேரம் நான் இப்போ கிளம்பும் போது தண்ணி பிடிச்சினுவான்ற. போடா எத்தனோடா கூட அவன் எத்தனை போடுறா. ஏய் செருப்பு போட்டுக்கடா. இதான் மேல்முடி. செருப்பு போ வாங்கினா போ. மேல்முடி கொடு. இந்தாப்பா இது பனிக்குள்ள வேணாம்பா, அதெல்லாம் எனக்கு பிடிக்காத கதை. அதுக்கெல்லாம் இடம் வசதி இல்ல. இதை தலையில போட்டுக்கிறதுக்கு என்ன இடம்? எனக்கு வேணாம். சரி கத்தாத. ஏன் கத்துற? யாருக்குன்னா குடுத்துட்டு போப்பா. எனக்கு வேணாம், தயவு செய்து சொல்றேன். எனக்கு இடம் இல்ல அதெல்லாம் வைக்கும். குப்பியில எடுத்து போடுறதுக்கு என்னத்துக்கு என்கிட்ட கொடுக்குறேன். சரி குப்பியில தான் போட்டு போவேன். சரி தண்ணி எத்தனை வரான் இரு. யாருக்கிட்டனா குடுத்துட்டு போப்பா. குழந்தைங்களுக்கு போட்டோம். குழந்தைங்களுக்கு போட்டோமா? நீயே குழந்தை தான் எனக்கு. நீ வேற போ, எல்லாம் தெரியும். எங்கன்னா குப்பியில தூக்கி போட்டா வரப்போதா? இங்கதான் பந்தோஸ்து இல்லைன்ற. மழை வந்தா நிறையாந்து இருக்கிற மாதிரி இடம் இருந்தா அது வை வேற. அதுதான் ஒன்று சொன்னேன். அதுக்கு தான் பிடிக்கலன்ற. இந்த குப்பைக்காரங்களை வந்து க்ளீன் பண்ண சொன்னா க்ளீன் பண்ணுவாங்க. காசு கொடுத்து அந்த இடம்லாம் க்ளீன் பண்ணி விட சொல்லட்டுமா? கிளீன் பண்றதுல பிரயோஜனம் இல்லப்பா. ஒருவாத இருக்கணும் இடம். நீ தான் வர மாட்டேன்றிய. பயப்படுற. உன்னை யாரோ ஏமாத்தி இட்டுன்னு போயிட்டுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அலைய வச்சுட்டுக்கிறாங்க. அதனால பயப்படுற. தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போனா போகலாம். வேற எங்கேயும் போறதுக்கு வழி இல்லை. சரி தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு தான் நான் கேட்கறேன். நான் அந்த வாசல் ஒண்ணுக்கு அவன் பொட்டியெல்லாம் வச்சுக்கிறான். கடை பொட்டியெல்லாம். அவங்க அதிகாரிங்க போய் கேட்டா தெரியும். அவங்க போய் கேட்கணும். அந்தம்மா எம்மா நாளைக்குடா மடியில் உக்காந்துங்க இருக்கும். ஒரு ரூம் இருந்தா திறந்து விடுறாது. எங்கன்னா உள்ள உக்காந்துட்டு போட்டோம் அப்படின்னு அதிகாரிங்க போய் கேட்டாதான் அது வழி பிறக்கும். எனக்கு அட்ரஸ் மட்டும் கரெக்டாக தெரிஞ்சுன்னா இப்பயே போய் உனக்கு வழி காமிச்சிடுவேன். இப்பயே போய் உனக்கு இட்டுன்னு போய் விட்டு ரவுண்டானா வேண்டா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தெரியல. அந்த காந்தி செல் இருக்குல்ல, காந்தி செல்லாம். ஆமாம் அதுக்கு அண்ணாண்ட போகணும். நீ சொல்ற காந்தி சிலை வந்து நான் இல்ல, நீ போ. என் மண்டை குழம்புது. உன்னை இப்போ நான் சத்தியமாக உன்னை வரேன். தண்ணி ஏற்றுனுவான் கிளம்புறவனை தண்ணி ஏற்றுனுவான்னு உயிரை வாங்கிட்டு இப்போ நான் உனக்கு தண்ணி ஏற்றுன்னு வந்து கொடுக்குறேன். உனக்கு மண்டை குழம்புதுன்றேன். நீ வச்சுக்கோ. அட்ரஸ் கட்டி எட்டு போய் உள்ளான்னு பார்த்தேன் பாரு. நீ விடுவா. நான் என்ன கேட்டா போறேன் போ. என்னால அங்கங்க வழி தெரியாத அழிய முடியல. சரி உன்னை யாரும் விடல. ஆட்டோக்காரங்க ஆட்டோவில் போனா கூட நச்சு இடம் இறக்கி போடுறாங்க. வழி தெரியல. ஆட்டோக்காரங்களும் மாற்றி அடிக்கிறாங்க. அவங்க கூட வழி தெரியாது இறக்கிடுறாங்க. எங்கேயா கரெக்டாக சொன்னா தானே. சரி சாப்பாடு கை வச்சு சாப்பிடு. அதுக்கு தான் பயமாகுது. சரி நீ உன்னை எங்கேயும் இட்டும் போல. மழை வந்தா நானி அப்படியே. சரி வரேன். நான் கிளம்புறேன். நான் தண்ணி எடுத்துன்னு வந்துட்டான் தம்பி. வச்சுட்டு பாரு பத்திரமா. கிளம்புறேன். பாய். பாட்டி சாப்பாடு சாவித்திரி. அவங்க சத்தியவான் சாவித்திரி. அவங்க அவன் மேல டேய் அப்படிதான் தண்ணி இது பண்ணி மூஞ்சில ஊத்திடுச்சுடா. தூரமா போடுறா. தூரமா உட்கார்றா. அங்கிட்டு போவாதீங்க. முன்னாடியே இது பாட்டி தட்டு. முன்னாடியே இது தட்டு. சொல்லுவேன். என்ன ஓகே ஆடுறேன். மழையில
நஞ்சு இருக்கும். மழை வந்துச்சு, செம மழை எதுனா வச்சுன்னா தேர்றதுக்கு. அதனால அதை சேஃப்டி பண்ணி வைக்கிறேன் ஃபர்ஸ்ட். எங்க வைக்கிறதுக்குன்னு இடம் தெரியல. தேர்றதுக்கு ஒன்று அங்கேதான். அதான் டேய் தூரமா போ, மேலே ஊத்திட்டு போகுது. தட்டு நான் தான் கொடுத்தேன். அவர்கிட்ட பூச்சி கேபிச்சு லட்டு நான் வச்சிருந்த தட்டு அவர்கிட்ட பூச்சி கேபிச்சு. சரி சரி, தட்டு லட்டு. இந்த லட்டு வாங்கிக்கோ ஃபர்ஸ்ட். லட்டு வாங்கிக்கோ. அதுக்கே வைய ஒரு பக்கமா லட்டு கூடமா சோத்து கூட போட்டு வச்சு சாப்பிடுவேன். இல்ல ஒரு பக்கமா வைய. அது பத்தி இல்லை, கவர் போட்டுக்குது. அதனால நீ பத்திரமா வச்சு அப்புறம் சாப்பிடுவேன். சாமி கடவுளை உங்களுக்கு போயிட்டு நாளைக்கு வரட்டுமா? என்ன வச்சுக்கிறா? சாப்பாடு எடுத்துன்னு வந்தேன், லட்டு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். லட்டு மட்டும் கொடுத்துட்டு போடலான்னு வந்தியா? சாப்பாடும் சரி போடு, அது தட்டுக்குது. போடுறேன். அடாடாடாடா, ஒரு லட்டுக்கு தான் அழிடுனா? வர்றா. லட்டே பார்த்துக்கிட்டியா? லட்டு எங்க பார்த்தா? அங்கதான் சரி என்ன சேட்டு கட்டிங்கல்ல லட்டு. இப்போ எத்தனை வாட்டி லட்டு சாப்பிட்ட நீ கட்சியா? நான் லட்டுக்கு அழியல. அழிய தேவையில்ல. எத்தனை வாட்டி சாப்பிட்டா? நான் எங்க இருந்து வாங்குறேன் கடையில? நான் என் கடையில போய் வாங்குறேன். என்ன என்கிட்ட வாங்குறேன். வச்சுட்டியா? வச்சுட்டேன். குழம்பு ஊத்தணும். குழம்பு ஊத்தம் அதுலயே. கொத்தமல்லி சாதம் அதுலயே ஊத்தம் குழம்புலாம். ஊத்துறேன் பாரு. ஊத்திட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ணணும்? தண்ணிக்கு எங்கன்னா அதான் எங்கடா இன்னும் அந்த தண்ணி வாங்கிட்டு வர சொல்லியேன்னு பார்த்தேன் நான். பாட்டில் எங்க போட்டேன்னு தெரியல. ஜெகஜ ஒரு பாட்டில். டேய் வாடாங்க. எத்தனைக்கு இருந்தா உனக்கு புச்சின்னு வந்து கொடுக்கறது? நான் இப்போ குட்ட பாட்டில் சின்ன பாட்டிலுப்பா. சரி போதுமா? போதும் இதுல எத்தனை நேரம் தண்ணி இருந்தா பார்த்துக்கலாம். நான் பார்த்துக்கு வந்தா லட்டு வாங்கிக்கோ. கையில் ஃபர்ஸ்ட் இந்த கையில் கவரில் இருக்குது. புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். என்ன அது என்ன வாய்த்தோ? தண்ணிக்கு இது இருக்கிற வரைக்கும் இப்போ சாப்பிடுவான். எத்தனை வருவா? நீ சொன்ன அந்த மாரியம்மா கோயில் அதெல்லாம் போய் தேன்னா கிடைக்கல. தட்சிணாமூர்த்தி யாருன்னு கேட்டா தெரியலன்றாங்க. அங்க மாரியம்மா கோயிலாண்ட எங்கேயோ போய்க்கிற. நான் சொன்னது காளிம்மா கோயில். எம்மா தாயே, நேத்தானே மாரியம்மா கோயில். மாரியம்மா நீ காளிம்மா மாறிச்சா? ஆமா, இருக்கிற இடம் ரெட்டை காளியம்மா கோயில். அதுவா? இந்த அட்டுக்காரி சண்டைக்கு நேரா போனா பழக்கடைங்க இருக்கும். அங்கதான் இருக்குது கோயில். தட்சிணாமூர்த்தி. ஆமா, நேர் வழி போகணும். அந்த பக்கத்துல தட்சிணாமூர்த்தி வீடு, மதுரை வீடு, தட்சிணாமூர்த்தி வீடு. சரி கண்டுபிடிக்கலாம். இப்போதைக்கு சாப்பிடு. அந்த வாசல் ரூம் திறந்து விட சொல்லு. அது இங்க சோறு ஆகாது. சும்மா ராவுல கொஞ்ச நேரம் உக்காந்து போவோம். அதை திறந்து விட்டுப்பா. அது பாட்டிக்கு அங்கன்னா உக்காந்து போட்டோம். மழை வந்தா துணி இல்லான்னு நம்பி வீணா போகுது அப்படின்னு சொன்னா தெரியும். சரி, அப்ப நான் கண்டுபிடிக்கிறேன் அட்ரஸ். இந்த தண்ணி சரி 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 வரட்டுமா? சாப்பிடு. என்ன அங்க இல்ல தட்டு, அங்க இல்ல, இன்னும் முன்னாடி. உனக்கு கண் ஆபரேஷன் பண்ண பண்ணிப்பியா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கறதா என்கிட்ட வராங்க.
அதான் தெரிஞ்சுட்டேன். ஆ. நான் பைத்தியக்காரச்சி இல்ல, நீங்க என்ன பைத்தியமாக்குறீங்க. சரி, கண்ணு ஆபரேஷன் பண்ணலான்னா உனக்கு கேள்வி கேட்கறனா? வேணாம், எடுத்துன்னு கூட போப்பா உன் சாப்பாட்டை. ஆ எனக்கு வேணாம். ஆ இல்ல சொல்லு கேக்குறேன் காசு. போப்பா. போறேன். நல்லா இருக்கிறதெல்லாம் வீணாக்கிறதுக்குன்னு நீங்க திட்டம் போட்டுன்னு வந்துக்கிறீங்க. ஆமா நீ அப்படியே உன் கண் பார்வை அப்படியே பளிச்சுன்னு அங்க வரைக்கும் தெரிஞ்சு அதை வீணாக்குறாங்க. சாப்பிடு ஃபர்ஸ்ட், போனா போகுது. என்ன திட்டுற என்ன பண்றது? ஆயா மாதிரி வாங்கி நிக்கிறேன். இல்லை நம்ம அந்த மாதிரி கொடுக்கணும் இல்லை. சரி, தட்சிணாமூர்த்தி விட்ட கண்டுபிடிச்சியா? இட்டுன்னு வரேன். தட்சிணாமூர்த்தி எங்க? அவன் வருவானோ வரமாட்டானோ? இதுமாரி தொலைச்சி வாசு வந்தா வரலாம். ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்லு. அது அட்ரஸ் நேற்றுலேருந்து ஒரு நாலு அட்ரஸ் சொல்லிடுச்சு. இன்னைக்கு காளியம்மா கோயில்னு சொல்லிக்குது. நாளைக்கு எந்த அம்மா? வேற ஏதோ ஒரு அட்ரஸ். நேற்று வரைக்கும் மாரியம்மா கோயில் இருந்துச்சு. இன்னைக்கு காளியம்மா கோயில் இருந்து, நாளைக்கு துர்கம்மா கோயிலுன்னு சொல்லலாம். கரெக்டாக அட்ரஸ் சொன்னால் தானே நம்ம போய் விசாரிக்கிறதுக்கு. கத்துறது மட்டும் கத்துது பேன்னு. வரேன் பாட்டி. பெரிய கோயிலாண்ட ஏதோ ஒரு அட்ரஸ். பெரிய கோயிலாண்ட இல்லைங்க, அது எங்கேயோ அட்டகாரசு வந்து பஸ் ஸ்டாண்டாண்ட சொல்லுங்க. அது பஸ் ஸ்டாண்டாண்ட அட்டகாரசு வந்துன்னு கேட்டால் தெரியலன்றாங்க. அட்டகாரசு அங்கே ஒரு டீ கடை இருக்கா? ஏங்க ஒரு சந்தில் போயிட்டு ஒரு பேரை வச்சுன்னு எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க ஒருத்தரை? அட்டகாரசு வந்து இல்லை. இல்லைதான் நானும் தேடி பார்த்துட்டேன். வேற எதனா ஒரு லொக்கேஷன் சொல்லாயா பக்கத்தில்? ஏம்பா போங்கப்பா, உங்க அட்ரஸ் நான் கேட்கறேன்னா? உங்க அட்ரஸ் நான் கேட்கறேன். கேட்டு என் அட்ரஸ் கண்டுபிடியா? ஏன் நான் கண்டுபிடிக்கணும்? எனக்கு என்ன தலைவிதியா? ஒன்னும் நீ கேட்க வேணாம் போ. சரி அதெல்லாம் கேட்காதீங்க, விடுங்க. வேலை என்ன நீங்க என்ன பார்த்துன்னு போங்கப்பா, வந்து தொல்லை கொடுக்காதீங்க. சரி நீ சாப்பிடு. சரி வரேன் நான். பாய், ஹாப்பி நியூ இயர். வச்சுட்டு போறேன், அப்புறமா சாப்பிட்றியா? மழை விட்ட பிறகு மழை வந்துக்கிட்டே இருக்கா? ஆமா, மழை தூர போட்டுக்கிட்டே இருக்குது பாட்டியே. என்ன கொடுத்துட்றேன், நீ அப்புறமா கூட சாப்பிட்டுக்கோ. என்ன மழை போட்டுக்கிட்டே இருக்குது. இல்லை பிரிச்சு வச்சுட்டோமா? கேட்டுமா? சரி பார்த்து பத்திரமா இரு பாட்டி. மழை வருது. வரேன் பாட்டி. லட்டு இருக்குது, லட்டு ஒன்று இருக்குது. அதில் ஒன்று லட்டு பாட்டி, ஒன்று புளி சாதம், ஒன்று சாம்பார் சாதம். கையில் வச்சுக்கிறேன், எடுத்துக்கிறேன். பிரிச்சு தான் இருக்கும் லட்டு. அது எனக்கு வேணாம். எனக்கு ஏன்? உனக்கு எத்தனை வந்தேன் நான்? புத்தாண்டு இல்லை இன்னைக்கு. எனக்கு வேணாம். ஹாப்பி நியூ இயர். உனக்கு தான் புத்தாண்டு வாழ்த்துக்கள். பிரிச்சு வைக்கட்டுமா சாம்பார்? வேணாம்பா, மழை வருது. எங்கப்பா மழையில் நனைஞ்சிடும்பா. சரி பாட்டி. சோறுலாம் மழை தண்ணி இதில் வச்சா கூட மழை தண்ணி ஒழுகுதேன்னா. ஆமா மழை ரொம்ப இருக்கு. சரி பாட்டி. லட்டு எடுத்துக்கப்பா. சரி. மழை வருது, அப்படியே போய்த்தீனே இரு. புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன பண்றது, நீ இவ்வளோ கஷ்டப்படுற. இந்த புத்தாண்டு எனக்கு கொண்டாடுறதுக்கே கஷ்டமாகுது. நான் எதனா ஒரு நல்ல இடத்துல சேர்த்தனா கூட சந்தோஷமா இருப்பேன். வர மழை ஒரு தட்டு உள்ள வச்சுக்கா. என்னவா பிரிச்சு விடணுமா? வேணாம்பா, தட்டி இல்ல. இந்த தட்டி இல்ல, லப்பர் தட்டியா, பெரிய தட்டா. அது நஞ்சிரும் பாட்டி மழையில. அது இருந்தா கூட பரவாயில்ல. எதுவும் தட்டி தெரியல. நாளைக்கு கிண்ணம் வாங்கிட்டு வரேன், பெரிய கிண்ணம். என்ன போட்டு சாப்பிடு நாளைக்கு. என்ன நான் மறந்துட்டேன், நாளைக்கு வாங்கிட்டு வரேன் கண்டிப்பா. சரி. நீ பிரிச்சு சாப்பிடுவில்ல? நீ உனக்கு தெரியல சாப்பிட்றதுக்கு. சரி பாட்டி, வர பசி எடுத்துக்கிச்சா? என்ன பண்றது, மழை வந்து நிக்குது. சரி வரட்டுமா? நாளைக்கு கிண்ணம் எடுத்துன்னு வரேன், கொஞ்சம் பெரிய கிண்ணமாவே எடுத்துன்னு வரேன். பாதுகாப்பா வச்சுக்கோ அதை. என்ன புத்தாண்டு வாழ்த்துக்கள் பாட்டி.
கறி கறி பாட்டி ஏன் இப்படி பயம் காட்டுறா? நீ அவனை கூப்பிட்ட காதுல வீல என்னத்து உயிரில்ல? இந்தா என்னது? கிண்ணம் எனக்கு வேணாம். பெரிய கிண்ணம் காட்டிய வேணாம்பா, வேணாம்பா. அடியில வேணாம், வேணாம். யாராந்துங்க வேணாம். வேணாம்பா, எதுவுமே நேத்து போய் பெரிய கிண்ணம் வாங்கினோம் பெரிய கிண்ணம் வாங்கினோன்ட்டு சரி சந்தோஷம். நீ எதுவுமே அங்கேயே கொடுத்துரு. எப்படி குத்தா வாங்குவாங்க சரி விடு வேஸ்ட் தான் இது. இந்தா சாப்பாடு வச்சுக்கிறேன். வேணாம், வேணாம். என்னது? சாப்பிட்டுட்டேன், என்னால முடியல. சாப்பிட்டுட்டேன், வேணாம். ரசம் எதுவும் வேணாம். சாப்பிட்டுட்டியா? சரி இந்த கிண்ணம் என்ன பண்றது நானு? நீ அங்கேயே எடுத்துமே கொடுத்துருப்பா. என்னன்னு சொல்லிட்டான்? நீ எட்டாம் தேதியிலே கொடுத்துரு. ஆனா நீ நாளைல இருந்து சாப்பாடு கூட உனக்கு எத்தனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி விட்டு. என்னடா ஒரு கிண்ணம் வாங்கினு நேற்று சொல்லிட்டு போனாலே உங்ககிட்ட நாளைக்கு கிண்ணம் நான் வாங்கினேன். என்ன பண்ணி அழிவு அடிக்கிறது? இந்த வீடே இல்ல. வீடு இல்லாத இங்க வைக்க நேத்து முடியாது. நீ என்கிட்ட என்ன சொன்ன கிண்ணம் வாங்கினு 3 நாளா சொல்லுகிற. எனக்கு வேணாம்பா, பயமாகுது. 3 நாளா கிண்ணம் வாங்கினு சொல்லுங்க. வேணாம்பா, இங்க தாராந்திரம் பயமாகுது. நீ வச்சுக்கோ 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 வச்சுக்கோ. வாப்பா. ஒரு வாட்டி ஒரு பொருளை வாங்கினு எல்லாம் எடுத்துக்குவானுங்க போ. யார் எடுத்துப்பானுங்க? நீ வாங்கின அந்த இடத்துல கொடுத்தா எடுத்துக்குவாங்க. இந்த கிண்ணம் நீ வச்சுக்கோ. இல்ல அதுக்காக போய் கஷ்டப்பட்டு கடையில வாங்கின்னு வரேன் வேணாம் 3 நாளா சொல்லுங்கிற வாங்கினுவான்னு. எந்த ஆத்தா? வாங்கின்னு வந்தா இப்போ வேணாமா? சரி சரி இது வச்சுக்கோ. அதுக்கு அழுவாதம்மா. ஏன் அழுகுற? எதுக்கு அழுகுற? அந்த கேள்விக்கு வாங்கின்னு வந்தான். இந்த கிண்ணம் உனக்கு வரணும்னுக்குது இது. ஆனால் இப்போ யாரையும் என்னால் பார்க்க முடியாதுண்ணா. நான் சொல்கிறத கேளுண்ணா. நான் ரொம்ப நொந்து போய்க்கிறேன். சரி பாட்டி சாப்பிடு. வரேன் பாட்டி. வர பேருண்ணா? சரி சாப்பிடு. இந்த கிண்ணம் நீ வச்சுக்கோ. பாட்டிமா சாப்பாடு எடுத்துன்னு பாட்டிமா சாப்பிடுங்க. எதை வச்சுக்கிறா? இதோ கையில் வச்சுக்கிறேன். தட்டு டேய் தண்ணி மேலே ஊற்றிட போதுடா. தூரம் விட்றா தூரம் விட்றா. அந்த பக்கமா நிற்காத. தண்ணி ஊற்றுறியா காட்டு? அதான் இல்லை. பிடிச்சி கொண்டட்டுமா? தண்ணிக்குதா? தண்ணிக்குதா? ஒரு பேரு ஜாலியாக தாங்கிட்டு. சரி கூட எத்தனை வரா? இதை குப்பை தட்டியில் போட்டுருங்க. என்னது? இந்த கிண்ணம் இது எடுத்துன்னு வந்தனே பொருள் சாப்பாடு எடுத்து வந்தனே கப்பு சொல்கிறேன் கப்பு. இங்கே போட்டால் கொசு வரும். எல்லாத்தையும் ஒன்றா தான் போட்ட சொல்லுவாங்க. தண்ணி அதே ரவ கடை கொண்டு நினைக்கிறேன். இருக்குதா? ரவ இருக்கும். அப்போ வேணாவா? அப்படின்னா வந்தா பார்க்கலாம். நான் 2 நாளைக்கு லீவு. 2 நாளைக்கு நான் வரமாட்டேன் லீவு. என்ன அதுதான் இப்பயே கூட 2 பாட்டில் தண்ணி எடுத்துன்னு வந்துடுறேன். நான் தேட முடியலப்பா வீட்டில். அங்கே பாட்டில் தேட முடியல. வேற ஒன்றும் இல்லை. டேய் 2 கேன் எடுத்து போய் தண்ணி மண்ணோட நல்ல கேனா. நல்லதா பார்த்து என்னாச்சு பாட்டில் அடிக்கடி வாங்குறா? பாட்டில் வாங்கல உங்ககிட்ட இருக்கிற கேன்லயே போய் தண்ணி மண்ணு வர போறேன். இல்ல எல்லாம் அதெல்லாம் ரவ இந்த பக்கத்துல கீழே வச்சுக்கிறியா? பக்கத்துல அந்தாண்டா அதுல கூட ரவ கீதுப்பா. பாட்டில் இல்ல தண்ணி இல்லாததுல புடிச்சுன்னு வரேன். தண்ணி எல்லாத்துலயும் ரவ கீது. சரி பாட்டி நான் 2 நாளைக்கு வர மாட்டேன். யார் உனக்கு தண்ணி பிடிச்சி கொடுப்பாங்க? இந்த கேன் பாரு. இது ஓகே சூப்பரா இருக்குது. நான் வாடா. ஏய் எல்லாத்தையும் ஒண்ணா ஊத்திட்டுமா? சாப்பிடல ஒண்ணு நீ? என்ன இது சாப்பிட்டோம்? மோர் குழம்பு கீரை சாதம் எது வேணாலும் ஊத்தி கீழே போவாது இருக்கணுமே. கீழே போகாம தான் ஊத்துறேன். நான் தட்டு பெருசா இல்ல ரவோண்டு. அதுக்குன்னா அந்த கேபிசி கிட்ட கொடுக்குறேன். தட்டை கேட்குறேன். அது எங்க கொடுக்குறாரு? அதுக்கு இம்மாண்டு தட்டு குவாஞ்சிக்கிட்டு சாப்பிட்றேன். அதுக்கு தான் நேற்று கிண்ணம் வாங்கின வந்தேன் வேணான்ட்டு அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன். அந்த பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன். அங்க ஒரு பாட்டிக்குது. அது யாருக்கிட்டனா கூட எனக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட டிஃபின் கேட்கறது இருக்குது. யாரோ ஒரு பொம்பளை குடிச்சிட்டு கூட
மாட்டாங்க. நான் தான் கொடுக்க சொன்னேன். பெரியவங்க நான் தாம்மா சாவித்திரி பாட்டி ரமணாசுரம் சொல்றேன். அது கைவாத்து காட்டிக்கிட்டு அப்படியே வச்சுட்டேன். கைவிட்டு அது 2 கறி வச்சு தான் கொடுத்துருக்கு. அதிகம் இல்லை. டிஃபனோட கொடுக்கல. அது 2 கப்பு அதில் 1 குழம்பு வச்சுக்கோ, 1 சோறு வச்சுக்கோ. சரி சாப்பிடு. தண்ணி எத்தனை வரா சாப்பிடு. டைம் ஆயிடுச்சு. இப்போ 2 மணி ஆகுது. எல்லாத்தையும் ஒண்ணா ஊத்திட்டியா? எல்லாமே ஒண்ணா ஊத்திட்டேன். கீரை சாதம், மோர் குழம்பு. கை கழுவிட்டு தான் சாப்பிடு பாட்டி. எப்பவுமே சுத்தம். இந்த தட்டை நோத்திட்டோமா? கை கழுவ போறல, அதனால எதுவும் ஆனா கடுகு எங்க நவுத்தி வச்சுட்டு அடங்கு ரவோடு சேர்த்துக்கலாம். சரி அங்கே தான் இங்கே தட்டு அதாக்குது பரா. எல்லாத்தையும் ஊத்திட்டியா? எல்லாத்தையும் ஊத்திட்டேன் பாட்டி. சீக்கிரம் எத்தனோட தண்ணி. பார்த்து பொறுமையா. நல்லா இருக்குதா? ஒரு 2 நாளைக்கு வரமாட்டேன் நானு. டீலாம் வாங்கி கொடுக்குறாங்களா எல்லாரும்? டீ வாங்கி கொடுக்க சொன்னேன். ஒரு 2 பேரை வாங்கி கொடுக்குறாங்களா தினமும்? இல்ல வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட காசு வாங்கி போனார் ஒருத்தர். ஒரு நாள் நேற்று ஒரு நாள் வாங்கி கொடுத்தாரு. அவ்வளோதானா? டீ குடிக்க காசு வச்சுக்கிறியா? நீ என்னத்துக்கு காசு நீ வச்சுருந்தாக்கா வச்சுக்கோ. கொடுத்தா கொடு. அது விஷயம். 10 ரூபாய் கொடுத்துட்டு போவேன். டீ குடிப்பேன்னு. வேணா வச்சுக்கோ. நானே வச்சுட்டுமா? சரி. மூணு வாட்டர் கேனில் தண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறான். சரியா பாட்டி? எங்கள் குழாவில் பிடிச்சிட்டு வந்தான். குர்ரா அண்ணாண்ட வச்சுட்டுமா? நீ கையில் கொடுக்கட்டுமா? இந்த பைக்கு இந்தடா அந்த பையில விடா. முச்சா ஊத்து வை. மூணு மேல வச்சிடறேன். அங்க கேன் வாங்கி வந்தியா? கேன் வாங்கிட்டு வரல பாட்டியே. தண்ணி புடிச்சுன்னு வந்தான். அதுக்குள்ள நான் குடிச்சது ஒண்ணு தானே. பக்கத்துல இருந்துச்சு 2. எவனாவது எடுத்து போய் குடிச்சிட்டு காலி கேனை போட்டுருப்பான். இல்ல நான் உங்ககிட்ட குத்த கேன் தான் பக்கத்துல வச்சுக்கிறேன். நீ இந்தா தூக்க முடியாது. நிறைய இருக்குது தண்ணி. இன்னும் கொஞ்சம் அப்படி நவுத்து. நோத்திட்டேன். என்ன ஏதோ கீழே உயித நிறைய இருக்குது தண்ணி. அதனால முடிச்சு போட்டுட்டுமா? போட்டேன். 2 முடிச்சு போடணும். 1 போட்டா சரி இன்னொன்னு போட்டுறேன். கீழே உயிந்துடும். சரி கரெக்டா சொன்ன பேர். போட்டேன் பாட்டி. சரி அப்ப கிளம்பட்டுமா? பாய். வரேன் பாட்டி. என்னடா இவனுக்கு வேற கண்டென்ட்டே கிடைக்கலையா, இந்த பாட்டியே பிடிச்சிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னோட சின்ன கருத்து, யூடியூப்பில் தேவையில்லாத கண்டென்ட்டுங்கள்லாம் நிறைய பார்க்குறீங்க. நடிகையின் 5வது கணவர், கணவரின் கள்ளக்காதலி, அதுபோல் தேவையில்லாத ப்ராங்க் ஷோன் பண்ணி அடுத்தவங்களை மனசை கஷ்டப்படுத்துறது, கெட்ட வார்த்தைகளில் பேசி சேனலை ஃபேமஸ் பண்ணுறது,
முன்னாடி ஒரு பதிவு ஸ்க்ரீனில் இருக்கும், உள்ளே போனால் தேவையில்லாத வேறு பதிவு இருக்கும். அதேமாரி ப்ராங்க் ஷோன்ற பேரில் நடிக்க வச்சு பணம் சம்பாதிக்கிறது, அதுபோல் தேவையற்ற நிகழ்வுகள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இதுவும் தேவையற்ற நிகழ்வுன்னு நினச்சா இந்த வீடியோ இதோடு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இது உண்மையானுமே இப்போ திருவண்ணாமலையில் ஒரு பாட்டி, இவங்களுக்கு 85-86 வயசு ஆகுது. அந்த இடத்துல சரியான மழை, கொட்டுற மழையில் கூட அப்படியே தான் உட்காந்துருக்காங்க. நாங்கள் கூப்பிட்டு பார்த்தாலும் அவங்க சத்தம் போடுறாங்க. எதனா பக்கத்தில் தப்பாக நினைப்பாங்களோன்ட்டு எங்களால் விட்டுட்டு போயிடுறோம். அங்கே ஒரு ஷீட் போட்டு கூட அந்த பாட்டி பாதுகாக்க முடியல. அந்த மழையிலையும் அப்படியே உட்காந்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே பாத்ரூமு, யூரின்னு இது எல்லாமே நீங்கள் அந்த இடத்துல ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது. அந்த மாதிரி இடம் இது. ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பாட்டிக்கு தினந்தோறும் நாங்கள் நடத்திட்டு வர 1 day ஃபுட் சர்வீஸ் மூலிமா உணவு கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த இடத்துல அந்த பாட்டி நாங்கள் உணவு கொடுக்கும்போது என்னென்ன நிகழ்வு நடந்துச்சோ அந்த நிகழ்வை அப்படியே போடுறோம். இதில் அந்த பாட்டி நடிக்கிறதுக்கு நடிகை கிடையாது, நானும் டைரக்ட் பண்ணுறதுக்கு டைரக்டர் கிடையாது. நாங்கள் என்ன அங்கே எதர்ச்சியாக பார்த்தோமோ, என்ன அந்த பாட்டி மனசுலேருந்து அந்த பாட்டி வாயிலேருந்து வந்த வார்த்தைகளோ அதை அப்படியே வீடியோவாக போடுறோம். நாங்கள் இதை கண்டென்ட்டுக்காக போடலை. ஸோ இப்படியெல்லாம் ஒரு இடத்துலையும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் குறைஞ்சபட்சம் ஒரு 500லேருந்து 1500 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. இது போல் வயசானவங்கன்னு பார்த்தா ஒரு கணக்கு பண்ணி பார்த்தா ஃபில்டர் பண்ணாலே ஒரு 200லேருந்து 150 பேர் இருப்பாங்க. இதில் கை கால் இல்லாதவங்க, கண்ணு தெரியாதவங்க, இவங்கெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா ஒரு 50லேருந்து 70 பேர் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வந்தாங்க, இவங்களுடைய பின்புலமே இவங்களுக்கு தெரியல. இந்த பாட்டி கூட நீங்கள் இந்த வீடியோவில் கேட்டிருப்பீங்க. அந்த பாட்டி ஒரு அட்ரஸ் சொல்லுவாங்க, நம்ம அந்த அட்ரஸ்லாம் போய் தேடி தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கே அவங்களுடைய அடையாளத்தை மறந்துட்டு இந்த மாதிரி திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சது உணவு அது போல் கொடுத்துட்ருக்கேன். அன்றாட நிகழ்வுகள் அதை பற்றி வீடியோவாக நான் என்னுடைய 1 day ஃபுட் சர்வீஸில் வீடியோ போட்டுட்ருக்கேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸில் கொஞ்சம் பேர் 1 day ஃபுட் சர்வீஸ் சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க. இவன் என்னடா அதுலேயும் போடுற வீடியோ இதுலேயே போடுறான் வீடியோ அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. இது திருவண்ணாமலை 360ல் வீடியோ பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவுடைய தொகுப்பு போடுறேன், அவ்வளோதான். இது போல் நிறைய வயசானவங்களாம் இருக்கிறாங்க. நான் நினச்சா டெய்லியும் ஒவ்வொருத்தங்களும் வீடியோ எடுத்து போடலாம். ஆனால் இந்த பாட்டியை மட்டும் நான் எடுத்து போடுறதுக்கு உண்டான அவசியம் என்னென்னா, இந்த பாட்டி மாதிரி நம்மளால் ஒரு செகண்டு அந்த இடத்துல வாழ முடியாதுங்க. எவ்வளோ பெரிய ரூமில் இன்றைக்கி குளிருது, பெட்ஷீட்டை போய்த்திட்டு ஃப்ரீயாக தூங்குகிறோம், பெட்ஷீட்டை போய்த்திட்டு ஏசி ஹீட்டர் போட்டுட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம தூங்குகிறோம். அப்படி தூங்கியும் நம்மளுக்கு தூக்கம் வரல. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ இது. ஆனால் இந்த பாட்டி நைட்டு பகலும் தூங்காமல் அந்த இடத்துல குளிரில், மழையில், பனியில் எப்படி இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சத்தியமாக முடியலைங்க. அதனால தான் இது எப்படியாவது கவர்மெண்ட்டாவது இது நம்ம அந்த பாட்டியை வாண்டடாக கூப்பிட்டா அந்த பாட்டி தேவையில்லாத ப்ராப்ளம் கத்துவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதால எங்களால் அந்த பாட்டியை வாண்டடாக தூக்கிட்டு போய் எங்கேயும் சேர்க்க முடியல. ஸோ இது வேறு யாருன்னா பார்த்து ஆக்ஷன் எடுத்து கண்டிப்பாக அந்த பாட்டியை கொஞ்சம் காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பாட்டி பற்றி 3வது வீடியோ தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அனைவருக்கும் திருவண்ணாமலை 360 யூடியூப் சேனல் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் நன்றிகள். உங்கள் எல்லாருக்குமே நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், நாங்கள் திருவண்ணாமலையில் 1 day ஃபுட் சர்வீஸ் நடத்திட்டு வரோம். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் இருக்கிற வயசானவங்க, கண்ணு தெரியாதவங்க, காது கேட்காதவங்க, கை கால் இல்லாதவங்க, இந்த மாதிரி ஆதரவற்று வந்தவங்க, அப்புறம் சிவனடியார், சாதுக்கள், ஸோ இந்தமாரி ஆட்களுக்கு தினந்தோறும் 500 பேருக்கு மிக இல்லாமல் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், அது போல் வெளியிலிருந்து வர டோனர்ஸ் இவங்க மூலயமா உணவு கொடுத்துட்டு வரோம். இந்த உணவு வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். நீங்கள் இல்லைனா என்னால் இந்த போல் ஆட்களுக்கு எடுத்துகிட்டு போய் உணவு கொடுக்க முடியாது. அதனால் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகள் மற்றும் வணக்கங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.